ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக கோடிங்னேட்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ வந்து கோடிங்னேட்டர் வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி கோடிங்னேட்டர் 4 வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோடிங்னேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி PHP 7.3க்கு மேலே இருக்கா உங்கள் PHP வெர்ஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி INTL அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லோக்கல் சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நான் ஐகார்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த எக்ஸாம் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து செப்ரேட்டாக நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து php.ini ஃபைல் எடுத்துகிட்டு நீங்கள் INTL அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இது எனேபிள் இருந்தால் மட்டும்தான் கோடிங்னேட்டர் வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ 917 KB தான் இந்த ஃபைல் சைஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும். அண்ட் டேரெக்டாக இந்த ஃபோல்டரில் இருக்கிறது அப்படியே வந்து என் htdocs ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து இப்போ டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா htdocsக்குள்ளே CI blog அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டேரெக்டாக எல்லாமே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோல்டர்லேயே வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் ஃபோல்டர்லேயே ஓப்பன் பண்ணால் ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷன் கேட்கும். ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஹியர் கேட்கும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து PHP இங்கே பார்க்கலாம், ஸ்பார்க் அப்படின்னு ஒரு சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பார்க் சர்வர், ஸோ லோக்கல் டெவலப்மெண்ட் சர்வரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. லோக்கல் ஹோஸ்ட் 8080. ஓகே, ஸோ இப்போ வந்து கோடிங்னேட்டர் 4.1.3 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு பேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சர்வர் வந்து கரண்டாக நம்ம ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவையான ரவுட்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எல்லா வியூஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான ஒவ்வொரு வியூஸ் இருக்குல்ல, இப்போ இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது, க்ரியேட் பேஜு, அப்டேட்டு, அப்படி எல்லா பேஜையும் வந்து ஒவ்வொன்றா கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு லாஜிக்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம எப்படி UI க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம்.